தூத்தூரிலிருந்து முதலாக முனைவர் பட்டம் பெற்றவர். கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர், கல்லூரி முதல்வராக பணியாற்றியவர். சமூக சேவையிலும் அதுபோல ஆன்மீக சேவையிலும் சிறந்து விளங்கி பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கான அடித்தளம் அமைத்தவர். அந்த பன்முகத்தன்மையுடைய ஆளுமையாகிய முனைவர் அல்பாரிஸ் என்பவரோடு தான் நாம் இன்று நேர்காணலை நடத்துகின்றோம். வணக்கம். வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னுடைய பேர் டாக்டர் ஜே அல்பாரிஸ். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாமே தூத்தூருங்கிற மீனவ கிராமம். இது அமைந்திருக்கும் பகுதி கன்னியாகுமரி மாவட்டம், தமிழ்நாடு. நான் பிறந்ததிலிருந்தே ஊரில் தான் வளர்ந்துருக்கேன். நான் படித்தது 11th ஸ்டாண்டர்ட் SSLC, வயசில் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தூத்தூர். 11th ஸ்டாண்டர்டு SSLC முடித்த பிறகு நான் PUC, இப்போதைய பேரலலாக ஹையர் செகண்டரிக்கு இணையானது 11+1+3+2 அந்த ஸ்கீம். அதில் மார்த்தாண்டம் நேசமணி மெமோரியல் கிறிஸ்டியன் காலேஜில் படித்தேன். அப்போது இந்தியாவில் அவசர கால எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண காலம் இந்திரா காந்தி பீரியடில். காலேஜெல்லாம் ஒழுங்காக நடக்கலை. நம்ம ஊரில் இருந்தும் நம்ம பகுதியில் இருந்தும் கடற்கரையில் கிராமங்களிலிருந்து நிறைய பேர் படித்தாங்க. அப்போது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் பாஸ் பண்ணது. அது முடிச்சுக்கிட்டு சென்ட் ஜூட்ஸ் காலேஜில் டிகிரிக்காக நான் சேர்ந்தேன் 1979. அப்போ நான் ஜாயின் பண்ணி படித்தது சுவாலஜி மேஜர், BSc. ரிகக்னைஷன் ஆகலை காலேஜுக்கு. ஸோ ஒரு பிரேக் வந்தது. இப்போ இம்மீடியட்டாக நெக்ஸ்ட் இயர் ரிகக்னைஷன் கிடைக்குது 1980. அப்போது சுவாலஜி படித்த எனக்கு அப்போதைய பிரின்சிபல் ஒரு கம்யூனல் ஸ்பிரிட்டு கூட காரணமாக இருந்திருக்கணும். VJI கிராண்ட்னு சொல்கிறவர் சுவாலஜி தர முடியாதுன்னாரு. அப்போது நான் சொன்னேன், நீங்கள் ஹிஸ்ட்ரி கொடுத்தாலும் நான் படிக்கலாம், நான் படிப்பேன் அப்படின்னு துணிச்சலாக அவங்ககிட்ட சொன்னேன். அப்போ எனக்கு சுவாலஜி ரெஃப்யூஸ் பண்ணிக்கிட்டு ஹிஸ்ட்ரி கொடுத்தாங்க. ஆக்சுவலி நான் மேத்தமெட்டிக்ஸ் தான் என்னுடைய ஸ்பெஷல் சப்ஜெக்ட், விருப்ப பாடம். அதுபோல் ஃபிசிக்ஸும் எனக்கு பிடிக்கும். மார்த்தாண்டம் காலேஜில் BScக்கு அட்மிஷன் கூட ஆச்சு ஃபிசிக்ஸுக்கு. சில காரணங்களுக்காக நான் அதை ஜாயின் பண்ணலை. தூத்தூரில் காலேஜ் வந்ததுனால இங்கேயே ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணேன். டிகிரி முடிச்சுக்கிட்டு எனக்கு டீச் பண்ண நிறைய ப்ரொஃபஸர்ஸ் எங்களுக்கு சொன்னது, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் போங்க, அங்கே போனால் நல்லா இருக்கும். அப்படி MA 1983-85 காலகட்டத்தில் மதுரையில் ஸ்கூல் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி கேம்பஸுக்குள்ளாலேயே படித்து அன்னைக்கு யூனிவர்சிட்டி ரேங்கும் எடுத்து வெளியே வந்தேன். இம்மீடியட்டாக 1985-86 MPhil முடித்தேன். MPhilலும் முடித்ததில் நான் தான் ஃபஸ்ட்டாக MPhil முடித்த ஆள் அந்த பேட்ச்லேயே. அது முடித்த உடனேயே நான் BEdம் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன். இம்மீடியட்டாக MEdம் கூட முடித்தேன். பிறகு எனக்கு MAல பாடம் நடத்தின என்னுடைய ஒரு சாரு டாக்டர் சோபனன், அவர் கேரளா நேட்டிவ், திருவாண்டம் பாலராமபுரம் பக்கம் உச்சக்கடைன்னு சொல்லக்கூடிய ஊர். அவர் சும்மா ஒரு நாள் பார்க்க போனேன் கேரளா யூனிவர்சிட்டியில் காரியவட்டம். போன நேரத்தில் அவராகவே எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு, அல்பாரிஸ் எந்த கைடன்ஸில் PhD செய்யாமல்லோ அப்படின்னு அவரே ஆவசியப்பட்டார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கல. அப்போ என்னுடைய வாத்தியாரே அவராகவே கூப்பிட்டு அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தப்போ மகிழ்ச்சியாக நான் வீட்டில் ஆலோசிச்சுட்டு சார்ட்ட சொல்கிறேன். பாசிட்டிவாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அப்பாவிட்ட ஆலோசித்தேன். எங்கள் அம்மாவெல்லாம் ரொம்ப ஏழியராக இறந்துட்டாங்க. இப்போ 52 வருஷம் ஆக போகுது. அப்போ அப்பாவிட்ட கேட்டுக்கிட்டு நான் PhDக்கு ஜாயின் பண்ணுறேன் 1987. அப்போ டாப்பிக்கில் ஒரு பயங்கர டிஸ்கஷன் வந்தது. அப்போது ரெண்டாவது டிபார்ட்மெண்ட் ஆயிருந்தது டாக்டர் TK ரவீந்திரன் சார். நான் கம்யூனிட்டி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஸ்டடி எடுத்து பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ தென் ஓகே அப்படின்னு கைடு சொன்னார். டாப்பிக்கு நான் ஹிஸ்ட்ரி ஆஃப் தி
லேட்டின் கேத்தலிக் ஃபிஷர்மன் இன் ட்ராவங்கூர். அப்போ எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமா இருந்தது. காரணம் ஆமாம் நெருங்கி வருது. ஓப்பனாக சொன்னோம்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தி முக்குவாஸ் இன் ட்ராவங்கூர்னு தான் சொல்லணும். காரணம் லேட்டின் கேத்தலிக் ஃபிஷர்மன்ங்கிறது முக்குவா கம்யூனிட்டி தான் இந்த ரீஜனில். அப்படி சினாப்சிஸ் ஃபைனலைஸ் பண்ணி ஸ்டடி ஆரம்பித்து 1994 நான் சப்மிட் பண்ணுறேன். செப்டம்பர் மாதம் சப்மிட் பண்ணி இவால்வேஷன் முடிஞ்சு ரிப்போர்ட்டெல்லாம் வந்தது. ரிப்போர்ட் வந்தது எல்லாமே பாசிட்டிவ், ரொம்ப நல்ல ரிப்போர்ட்டுன்னு கைடு சொன்னார். திரும்ப வைவா நடந்தது. அந்த காலத்தில் அந்த சுச்சுவேஷனில் யூனிவர்சிட்டி வந்து எக்ஸாமினருக்கு ஊருக்கு அனுப்பி வச்சது. அப்போது ஒரு எக்ஸாமினர் வந்து எனக்கு எம்எஸ் யூனிவர்சிட்டி எக்ஸாமினர் வந்து இந்த சென்டர்ல வந்துருவாங்க. இப்போ வந்து எக்ஸாமினர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சென்டர்லேயே வந்துருவாங்க. அப்போ வந்து கேரளா யூனிவர்சிட்டியில் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் டிஏடியை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு முடியாது. அப்படிப்பட்ட காரணமாக இருக்கலாம். அப்படி மனோன்மணி சுந்தரநாத் யூனிவர்சிட்டியில் டாக்டர் சதாசிவம் அவர் வந்து அங்கே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, அவர்கிட்ட அனுப்பி வச்சாங்க. அவர் அங்கே டிபார்ட்மெண்ட்டில் வச்சு பிஹெச்டி வைவா நடத்தினாங்க. நடத்தி ஓகே சொல்லிட்டாங்க. அப்படி எனக்கு பிஹெச்டி அவார்ட் ஆச்சு. பிஹெச்டி அவார்டான உடனேயே அந்த காலகட்டத்தில் நான் பிஹெச்டி அவார்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயே ஒரு 4 டைம் சென்ட் ஜூட்ஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அபவுட் 2 years. அப்போ அது பிஹெச்டி முடித்த ரிசல்ட் ஆன உடனேயே எனக்கு இன்டர்வியூ வருது. இன்டர்வியூ வந்து ஒரே வருஷத்தில் 3 இடத்துல நான் இன்டர்வியூ அப்பியர் ஆகிறேன். ஃபஸ்ட்டு கொல்லம் ஃபாத்திமா காலேஜ். அந்த காலேஜில் இன்டர்வியூ போன உடனே செலக்டட், பெர்மனன்ட் போஸ்ட்டில் உடனே செலக்ட் பண்ணிட்டாங்க. அதே வருஷம் இங்கே ட்ரிவாண்டத்தில் சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் தும்பா, அங்கேயும் இன்டர்வியூ அப்பியர் ஆனேன். அங்கேயும் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி 1994 எனக்கு பிஹெச்டி அவார்டு ஆகிறதுக்கு முன்னால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய லெக்சரர் போஸ்ட்டுக்குள்ள டெஸ்ட் எழுதியிருந்தேன், எக்ஸாம். அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தேன். ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணலை. திரும்ப இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. இன்டர்வியூ கூப்பிட்டது 5, அதாவது ஒரு வேக்கன்சிக்கு 5 கேண்டிடேட் கூப்பிட்டாங்க. இன்டர்வியூ அப்பியர் ஆனேன் அதே வருஷம். அப்படி இன்டர்வியூவில் எனக்கு திரும்ப மார்க்கெல்லாம் போட்டு இன்டர்வியூ டீச்சிங் எல்லாம் பண்ண வச்சாங்க. அதில் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணவங்களை 5:1 அந்த ரேஷியோ ப்ளஸ்ஸு சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணி பெர்ஃபார்மன்ஸு அவங்க அகடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி மார்க்கெல்லாம் அலாட் பண்ணி அதில் நான் டாப்பில் வந்து செலக்ட் ஆகிட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு பிஹெச்டி அவார்டு ஆகலை. பிஹெச்டி அவார்டு ஆகியிருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் கூட டாப்பில் வந்திருக்க முடியும். அவார்டு ஆகிறது இந்த இன்டர்வியூ முடித்த பிறகு. சிறிய கன்சிடரேஷன் இருந்திருக்கலாம் போர்டில், ஆனால் எனக்கு பிஹெச்டிக்குள்ள மார்க்கு கிடைக்கல. திரும்ப எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்குது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும்போது நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, முதல்ல ஃபாத்திமா காலேஜில் ஜாயின் பண்ணேன் 1996. ஜாயின் பண்ணி திரும்ப அதே வருஷம் சேவியர்ஸ்லையும் எனக்கு கிடைக்குது, ட்ரிவாண்ட்ரம் தும்பா சென்ட் சேவியர்ஸ் காலேஜ். அங்கே எய்டட் காலேஜ் தான், 2 எய்டட் காலேஜ், 2 கிளியர் வேக்கன்சி, யூஜிசி வேக்கன்சி. அங்கே வந்து ஜாயின் பண்ணுறேன் ஆஃப்டர் 6 months. சரி, அந்த காலத்தில் அதாவது பிஹெச்டி கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு எலிஜிபிலிட்டியே கிடையாது. ஆமாம், மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ். அப்போ லெக்சரர் ஆகுதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தது? அப்போ வந்து எம்ஃபில் வந்து ப்ரிஃபரன்ஸ் தான், அதாவது எம்ஏ தான் குவாலிஃபிகேஷன். அதுக்கு பிறகு தான் எம்ஃபில் வந்து கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் நீங்கள் அதை தாண்டி பிஹெச்டியும் நான் பண்ணிட்டேன். அப்போ அது எனக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருந்தது. ஜாயின் பண்ணப்போ நான் ஃபஸ்ட்டில் கொல்லம் ஃபாத்திமா காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 6 மாதம் கழிச்சு இங்கே ட்ரிவாண்ட்ரம் சென்ட் சேவியர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறேன். அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கவே சம்மர் வெக்கேஷன் டைமில் April 4th அன்னைக்கு எனக்கு வந்து ஆக்சுவலி ஆர்டர் வந்து April 1ஆம் தேதி எனக்கு வருது. அப்போ எனக்கு வீடு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த வீட்டுக்கு கேம்பஸ் உள்ள ஒன்று வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எனக்கு போஸ்ட்மேன் கொண்டு கொடுக்குறாரு மதியத்துக்கு மேலே. வாங்கிட்டு நான் ஃப்ரைடே ஈவினிங் வாங்குறேன். மண்டே சண்டே கிளம்பி மண்டே போய் அங்கே ஜாயின் பண்ணுறேன். அதாவது April 7th அன்னைக்கு அரியலூர் காலேஜ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அரியலூர், இப்போ புதிய டிஸ்ட்ரிக்ட்டு. அப்போ வந்து இங்கே திருச்சி கூட பார்ட்டாக இருந்தது. அப்படி ஒரு 5 years சர்வீஸ் அங்கே முடிஞ்ச பிறகு எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து காரைக்குடி கிடைக்குது. அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் காரைக்குடி. அங்கே 2000 வர்றேன்.
வந்து அங்கே ஜாயின் பண்ணுறேன். அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கவே 2006 அழகப்பா யூனிவர்சிட்டியில் ஒரு போஸ்ட்டு கால் ஃபார் பண்ணாங்க. இன்டர்வியூக்கு அப்பியர் ஆனேன். அது டெம்பரரி போஸ்ட்டாக தான் கால் ஃபார் பண்ணாங்க. அதுலேயும் செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணி அங்கே டெப்யூட்டேஷனில் போய் ஒர்க் பண்ணேன் ஒரு 2 இயர்ஸ், 2006 இருந்து 2008 வரைக்கும். அப்படி என்னுடைய அகடமிக் கெரியர் வந்து அப்படியே போகுது. கடைசி வரைக்கும் நான் அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் ஒர்க் பண்ணேன், யூனிவர்சிட்டி இன் பிட்வீன். 2019 மே மாதம் 31 சர்வீஸ்லேருந்து நான் ரிட்டையர் ஆகிறேன். ரிட்டையர் ஆன உடனே எனக்கு இன்னொரு சான்ஸ் கூட கிடச்சது. நம்ம டைசிஸினுடைய திருவாண்டம் லேட்டின் ஆர்ட்ஸ் டைசிஸினுடைய ஒரு மரியன் கேம்பஸில் அங்கே 5 காலேஜ் இருக்குது. மரியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மரியன் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர், மரியன் இன்ஜினியரிங் காலேஜ், திரும்ப சென்ட் ஜாக்கப்ஸ் பிஎட் காலேஜ், இன்னொரு ஐடிஐ இன்ஸ்டியூட்ஸ். அதில் பிஎட் காலேஜில் என்னை செலக்ட் பண்ணி பிரின்ஸிபல் அப்பாயின்ட் பண்ணாங்க. 2019 இருந்து ஒரு 5 இயர்ஸ் அந்த காலேஜ் 2024 வரைக்கும் அந்த பிஎட் காலேஜில் பிரின்ஸிபலாக ஒர்க் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை முடித்து கிராண்ட் சில்ட்ரன் ஆன பிறகு வீட்லேயும் எல்லாருமே கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணாங்க சர்வீஸை நிறுத்தணும் அப்படின்னு. காரணம் ரொம்ப தூரம், டெய்லி 55 கிலோமீட்டர் ஒன் வே, டெய்லி போயிட்டு வந்தேன். அவசரத்துக்கு அங்கே தங்கிக்கிட்டேன். அப்படி 5 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணேன். பின்ன நானாகவே என்னுடைய சர்வீஸ் அகடமிக் சைடை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தேன். திரும்பவும் வேறு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்தது, அங்கே நான் போக விரும்பலை. இப்போது பிள்ளைகளோட குடும்பத்தோடு அப்படியே இது பண்ணுறேன். பின்ன எனக்கு கொஞ்சம் சோஷியல் சர்வீஸில் ரொம்ப ஆர்வம் உண்டு. டீனேஜ் காலகட்டத்திலிருந்தே நம்ம நேதாஜி 1983 நாங்கள் எங்கள் பேட்ச்சு ப்ளஸ்ஸு எங்கள் கொஞ்சம் சீனியர்ஸு ஜூனியர்ஸ் எல்லாருமா சேர்ந்து அதை ரீஆர்கனைஸ் பண்ணி 1984 புதிய கட்டடம் ரொம்ப லோக்கலில் கொஞ்சம் ஃபண்டெல்லாம் மொபிலைஸ் பண்ணி அந்த நேதாஜி லைப்ரரி வந்து நாங்கள் ரீஆக்டிவேட் பண்ணோம் 1984. அப்படி அதனுடைய ஆரம்ப காலத்திலிருந்து நிறைய வருஷம் என்னை தான் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நான் அதில் பிரசிடெண்டாக நிறைய வருஷம் திரும்ப என்னை தான் எலெக்ட் பண்ணாங்க. நான் பல வருஷங்கள் அதில் பிரசிடெண்டாக நான் ஒர்க் பண்ணேன். அப்படி அந்த லைப்ரரியை டெவலப் பண்ணி இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே அல்லது தமிழகத்தில் கூட அறியப்படக்கூடிய ஒரு லைப்ரரி, ப்ளஸ் அதை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணது ஒரு கிளப்பாகவும், ஸ்போர்ட்ஸ் கிளப். அப்போ நேதாஜி லைப்ரரி அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப்பாக இன்னைக்கு மிக நல்லபடியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எனக்கு அடுத்த தலைமுறை என்று சொல்லலாம், அடுத்த ஜெனரேஷன் அதை சிறப்பாக இப்போ நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேதாஜி லைப்ரரி அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் எவ்ரி இயர் வந்து ஃபுட்பால் டூர்னமெண்ட் நடத்துறது வந்து 34 ஆண்டுகள் வந்து நேதாஜி இந்த கிளப்பில் இந்த ஸ்போர்ட்ஸு, அதை தவிர இன்னும் இப்போ செஸ் நடத்துகிறாங்க, பல காம்படிஷன்ஸ் நடத்தி ரொம்ப அந்த கிளப்பு வந்து அல்லது லைப்ரரி போட்ட அந்த அடித்தளம். ஆமாம், நிச்சயமாக இந்த அளவுக்கு அது பெருசாக வளர்ந்து அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம், பலன் உள்ளதாக. ஆமாம். இது தவிர எனக்கு சர்ச் ஆக்டிவிட்டீஸ்லேயும் கொஞ்சம் ஆர்வம் அதிகம். என்னுடைய டீனேஜில் இருந்து ஒரு கேட்டகிசன் டீச்சராக என்னுடைய 18வது வயசுலேயே நான் ஒரு கேட்டகிசன் டீச்சராக சர்ச்சில் இன்வால்வ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் 48 ஆண்டுகள் கேட்டகிசன் டீச்சராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். நடுவில் டைசிஸினுடைய எக்ஸிக்யூட்டிவாக கூட ஒரு சுமார் 20 வருஷம் இருந்திருக்கேன். தூத்தூர் பேரிஷில் இந்த கேட்டகிசத்தினுடைய ஹெட் மாஸ்டராக ஒரு 25 இயர்ஸ் பக்கம் செயல்பட்டுருக்கேன். டைசிஸினுடைய பல கமிஷன்ஸில் நான் செயல்பட்டு இருக்கேன். டைசிஸினுடைய பாஸ்டரல் கவுன்சிலில் பிஷப்புடைய நாமினியாக ஒரு டேம் செயல்பட்டுருக்கேன். அப்போ காரைக்குடியிலிருந்து அந்த மீட்டிங்களுக்காக நான் அங்கே வர்றது அவ்வளோ சிரமப்பட்டு. ஆமாம். அதே போல் சைமல்டேனியஸ் வந்து டைசிஸினுடைய கேட்டகிசம் மினிஸ்ட்ரியினுடைய எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்களுக்கும் அங்கே காலேஜில் இருந்தால் வந்து போகிறது உண்டு. மட்டுமல்ல, தூத்தூர் பேரிஷில் உள்ள கேட்டகிசம் ஆக்டிவிட்டீஸை வந்து ரொம்ப ஆர்வத்தோடு அங்கே இருந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்து அந்த பொறுப்புகளையும் செய்கிற ஒரு பழக்கம் இருந்தது. மட்டுமல்லாமல் டைசிஸினுடைய பல கமிஷன்ஸில் நான் செயல்படுறேன். டைசிஸினுடைய அது மட்டுமல்ல, கேரளா ரீஜன் லேட்டின் கேத்தலிக் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. கேரளா ரீஜன் லேட்டின் கேத்தலிக் கவுன்சில். அது வந்து எல்லா
கேரளா மொத்தம் உள்ள லாட்டின் டயசிஸ் எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்புலையும் ஹெரிட்டேஜ் கமிஷன்லையும் டயசிஸினுடைய எக்ஸிக்யூட்டிவா அதில் நான் செயல்பட்டிருக்கேன். ஒரு பின்ன ஹிஸ்ட்ரி கமிஷன்லையும் இருந்திருக்கேன். அதை தவிர டயசிஸினுடைய பல ஃபாரத்துலையும் நான் வந்து ஒரு மெம்பராகவும் எக்ஸிக்யூட்டிவாகவும் செயல்பட்டு இருக்கேன். இப்போதும் அந்த ஹெரிட்டேஜ் கமிஷனுடைய எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருந்துகிட்டு இருக்கேன். ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து கேரளா ரீஜன் லாட்டின் கேத்தலிக் கவுன்சிலுடைய அந்த அமைப்பினுடைய ஒரு பெரிய ஒரு ஜெனரல் பாடி மாதிரி கூட்டுறாங்க கோட்டயத்தில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி. அது என்னையும் கூட்டிருக்காங்க. நானும் அந்த ஃபாரத்தில் அப்பியர் ஆகிறேன் ஆகஸ்ட் 2 சண்டே அன்னைக்கு கோட்டயத்தில் வச்சு. பள்ளி படிப்பு முடிச்சு இப்போ உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான செய்தி. அடுத்த கட்டமாக என்ன செஞ்சு? அப்போ காலேஜில் ஜாயின் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வருது. ஒரே ஆப்ஷன் வந்து அன்னைக்கு மார்த்தாண்டம் கிறிஸ்டின் காலேஜ். கிறிஸ்டின் காலேஜ் மார்த்தாண்டம்னு இருந்தது பேர். பிறகு அந்த பேரை அசிங்கப்படுத்திட்டாங்க. நேசமணி மெமோரியல் கிறிஸ்டின் காலேஜ்னு மாற்றினாங்க. நேசமணி மெமோரியல் கூட சேர்த்துக்கிட்டாங்க. நாங்கள் படிக்கும்போது ஜஸ்ட் கிறிஸ்டின் காலேஜ். இப்போ அங்கே போகும்போது வேட்டி உடுக்கவே பழகலை. இப்போ கல்லூரியில் வேட்டி தான் உடுக்கணுமா? இல்லை பேண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் பேர் போடுவாங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் பேர் வேஷ்டி, ஒரு 50-50 கூட சொல்லலாம். அப்போ வேஷ்டி உடுக்க தெரியாது. வேஷ்டி இல்லை. யூனிஃபார்ம் சிஸ்டம் இருந்தது? இல்லை யூனிஃபார்ம் கிடையாது. அப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு வீட்டிலேருந்து 2 வேஷ்டி வாங்கி கொடுத்தாங்க. ஒன்று கிரீன் கலர் நூல் கரை ஒற்றை வேட்டி, அன்னைக்கெல்லாம் 10 ரூபாய்க்கு தான் கிடச்சிருக்கும் நினைக்கிறேன். இன்னொன்று ரெட் கலர் கரை. அந்த வேட்டியை தான் உடுத்துட்டு மேலாடை வந்து ஷர்ட்டெல்லாம் அன்னைக்கெல்லாம் எனக்கு 2 அல்லது 3 ஷர்ட்டு தான் இருந்திருக்கும். அதுவும் ஒரு ஷர்ட் வந்து எங்கள் ஒரு பெரிய மாமாதான் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தது. அவர் நெக்லெக்ட் பண்ணது. அந்த அளவு தான் குடும்ப சூழலும் சமுதாய சூழலும் அப்படித்தான். சரி, இந்த மார்த்தாண்டத்தில் நீங்கள் எப்படி போவீங்க? பஸ்ஸு வந்து அன்னைக்கும் பஸ்ஸுக்கு கன்செஷன் உண்டு. தூத்துக்குடி பஸ் ரேராக தான் வரும். 8 மணிக்கு ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ஸில் ஏறினாதான் காலேஜ் டைமுக்கு போகணும்னா 8 மணி பஸ்ஸில் போகணும் 83. அதே டைமுக்கு அந்த பஸ்ஸு அந்த டைமிங் இப்போதும் இருக்குது. 8:30க்கு அன்னைக்கு 8:40 83A. அதில் போனால் காலேஜ் டைமுக்கு போய் சேர முடியாது. வேஸ்டிங் கொடுத்துட்டு தான் போகிறது. புக்ஸ் நிறைய இருக்கும். ஓரோ சப்ஜெக்ட்னு ஒரு புக் இருக்கும். பேகெல்லாம் கிடையாது. பேக் வாங்குறதுக்கு பணமும் கிடையாது. தோல் வச்சு தான் வீட்டுக்கு போகிறது. அன்னைக்கு சுமந்த வலி இன்னைக்கும் இருக்கு. தோள்பட்டையில் இந்த எலும்பில் இன்னைக்கும் தெரியுது. இன்னைக்கு உண்டு அந்த வலி. அது என்ன உணவு எல்லாம் உணவு கொண்டு தான் போகணும். வேற வழியே கிடையாது. பெரிய ஃபேமிலியாக இருந்தால் ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. அன்னைக்கு வீட்டில் பழைய சாதம், மோஸ்ட்லி பழைய சாதம் தான் கட்டி கொடுப்பாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி சம்மந்தி வச்சு கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? அது டிபன் பாக்ஸ், சின்ன குட்டி டிபன் பாக்ஸில் வச்சு கொடுப்பாங்க. எங்கள் அம்மா ஆல்ரெடி இறந்துட்டாங்க. நான் 9 படிக்கும்போது இறந்துட்டாங்கல்ல. இப்போ எங்கள் பாட்டின் டாலத்தில் இருந்து வரும்போது அவங்க ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணி கொடுப்பாங்க. ஸ்பெஷலுங்கிறது ட்ரை ஃபிஷ், இந்த கருவாடு, இந்த கிளாத்தி கருவாடு. என்னுடைய கிளாஸ்மேட்டில் நம்ம ஊர்லேருந்து வரக்கூடிய ஒரு ஆள் வந்து ரெகுலராக கிளாத்தி கருவாடு கொண்டு வருவார். அது என்ஜாயபிளாக இருக்கும். ஆனால் வெளியில் நம்ம ரொம்ப கவனமாக சாப்பிடணும். எனக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மாணவன் வந்து அப்ரஹாம்னு பேர். அவர் திருவட்டாறுலேருந்து வருவார். அவர் இந்த சாதம் கட்டிட்டு வந்து சாதத்தோட எல்லா நாளுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த சிவப்பு தண்டு கீரை தான் கொண்டு வருவார். அப்போ நான் அதை பார்த்துட்டு டெய்லி பார்ப்பேன். அதே கீரை தான், அதே ரைஸ் தான். எப்படி இவர் சாப்பிட்றாருன்னு அவரை நம்ம ஒரு இன்ஃபீரியராக தரக்குறைவா நினைப்போம். ஆனால் உண்மையிலேயே தரம் குறைந்த சாப்பாடு கொண்டு போகிறது நம்ம கொண்டு வரோம். ஜஸ்ட் பழைய ரைஸ் காலையெல்லாம் சமைச்சு தரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதில் துவையல், இது ரெண்டும் அது கிராண்டு. சிலப்போ கொஞ்சம் புளி ஏதாவது மிக்ஸ் பண்ணி புளி தண்ணி உப்பு அல்லது நைட்டு கட்டி வைப்பாங்க. சரி, பள்ளி படிப்பை முடிச்சு நீங்க கல்லூரி படிப்பு போகும்போது ஒரு வித்தியாசம் வந்திருக்கு இல்லையா? நிச்சயமாக ஒரு பெரிய டிரான்சிஷன். பிஹேவியர், ட்ரெஸ் ஹேபிட், ஸ்டடீஸ். சடனா போய் இங்கிலீஷ் மீடியத்துல போறோம். இங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான் இங்கிலீஷ்ல படித்தோம் 11th வரைக்கும். அங்க மேத்ஸ் கொஞ்சம் ட்ரிகனாமெட்ரி, ஆல்ஜிப்ரா, கணக்கெல்லாம் போடுவோம். மற்றபடி எல்லாமே தமிழ் தான். அங்க போய் இங்கிலீஷ்ல போனப்போ தலைக்கறக்கம் தான். தலைக்கறக்கம்னா நமக்கு கல்ச்சரலி பார்க்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு பேக்கப் இல்லை, அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் இல்லை. ரொம்ப சிரமப்பட்டோம்.
அங்க எல்லாமே நான் டீட்டெயிலாக டீச் பண்ணுவாங்க. கிளாஸ் ஸ்ட்ரென்த் பியூசியில் வந்து 80, சில கிளாஸ்ல 85 வரைக்கும் இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரென்த்தும் அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்றதுக்கு சாருங்க படக்கூடிய பாடம், கொஞ்சம் லூஸ் ஆயிருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்தையும் வெளுத்து வாங்கிடுவாங்க. நாங்களெல்லாம் வகுப்புக்கு நல்ல ஆசிரியர்களுக்கு நல்ல மாணவர்கள், அமைதியான மாணவர்கள், அப்படி ஒரு அந்த காலகட்டம். அப்பதான் எமர்ஜென்சி இந்திரா காந்தி காலத்துல டிக்ளேர் ஆகுது. அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஜெயிலில் கிடக்குறாங்க. பத்திரிகைகளில் செய்திகள் வருது, குடிக்கிறது தண்ணி கூட கொடுக்கறது இல்லை. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் யூரின் கூட குடிச்சதாக புக்குகளில் நம்ம வாசிச்சிருக்கோம். அந்த காலகட்டம் கிளாஸ் நடக்காது, மாணவர்கள் ஸ்ட்ரைக் பிடிப்பாங்க. மொத்தம் அந்த 1 இயர்லையும் ஒரு 90 நாள் கூட கிளாஸ் நடக்கலை. போகிறது பின்ன கல்லறிகிறது, எல்லாம் சாடி ஓடி எஸ்கேப் ஆகணும். கூட்டத்தில் மாட்டிக்கிட்டோன்னு அது வேற பிரச்சனை. கல்லறிவாங்க. பேக் டோர்லோட வந்து லக்ஷ்மி விலாஸ் கடலை மிட்டாய் ஃபேமஸ் அன்னைக்கு. அந்த ஒர்க் ஷாப் வந்து காலேஜில் பின்பக்கம் தான் இருந்தது. அங்கோட எல்லாம் சுற்றி தான் வெளியே வரணும், இல்லது மற்ற மாணவர்கள் வந்து பிடிச்சு வைப்பாங்க ஸ்ட்ரைக்கு அவங்க கூட ஜாயின் பண்ணுறதுக்கு. அப்படி தப்பிச்சு ஏதாவது மூல முடுக்களோட தான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேர்றது, மாத்தாண்டம் பஸ் ஸ்டாண்டுக்கு. இப்போ அந்த காலகட்டங்களில் நமக்கு தூத்துக்குடியில் கல்லூரி கிடையாது. இப்போ அதாவது சமுதாய பிரச்சனைகள் கல்லூரி இருந்தது. நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த வருஷம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸ்ரீதர் இந்து காலேஜ் தூத்தூர் காலேஜ் இருந்தது, கட்டடம் இருந்தது. அந்த கொஞ்சம் பேர் படிச்சாங்க. ஜாதி சம்பந்தப்பட்ட அந்த உணர்வுகள் உச்சகட்டத்திலையும் அந்த மோதல்கள்லாம் இருந்த காலகட்டம் இல்லையா? அது கொஞ்சம் கூட பின்னால உங்க 1980 தான் அந்த RSS கலவரம் நடந்தது. சரி, உங்க மண்டைக்காடு கலவரம். சமுதாயத்தில இருந்து நீங்க இன்னொரு சமுதாய கல்லூரியில போய் படிச்சீங்க. நிச்சயமாக. கண்டிப்பா அங்க வந்து ஒரு சில சவால்களை நீங்க மேற்கொள்ள வேண்டியது. நிச்சயமா. மாதிரியான அங்க பெரும்பாலும் ஜாதிகள் பெரிய அளவுல வெளியே தெரிய வராது. அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க. பட்டு தெரியும். பின்ன அப்படி ஒரு சில சிரமங்கள் நீங்க அனுபவிக்கும் போது சில நேரம் கமெண்ட்கள் வரும், வார்த்தைகள், முக்கோ பையன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம அதை கேட்டுட்டு ரியாக்ட் பண்ணதுக்கெல்லாம் அங்க வேலை இல்லை. அப்படி அந்த நேரத்துல நம்ம ஊர்லயும் அல்லது நம்ம சமுதாயத்திலயும் ஒரு கல்லூரி இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், அப்படி உள்ள உணர்வு வந்து அந்த கற்பனைக்கு அங்க வேலை இல்லை. ஜஸ்ட் ஒரு காலேஜ் இருந்தது, ஸ்ரீதர் இந்து காலேஜ். அதுவும் ஒரே வருஷத்துல மூடிட்டாங்க. ஸ்ட்ரைக் வந்து தீயெல்லாம் கத்திச்சு, அப்படி அந்த காலேஜை மூடி போச்சு. அப்போ அன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம கனவு காண்றதுக்குள்ள வயசு இல்லை. வயசு இல்லைன்னு இல்லை, அந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகல. அதே ஒரு பெரிய அனுகிரகம். நாங்கள் இப்போ 7-8 பேர் நம்ம இந்த ரீஜன்ல இருந்து படித்தோம். எனக்கு ஞாபகம், நான், சஜின் சார், அலெக்ஸ் வந்து எங்கள் பெரியப்பா மகன் ITIக்கு போயிட்டான். திரும்ப ஜான்சன் பெர்னாண்டஸ், ஆல்பர்ட், எங்களுக்கு சீனியர் வந்து ஆண்டனி சேவியர், மெரைன் இன்ஜினியர், ஜிம்ஸ் டீச்சரோட தம்பி. ஆல்பர்ட் சேவர் சாரோடைய மைத்துனர். திரும்ப மார்த்தானந்தரையில இருந்து 2 பேர் உண்டு, நீரோடியில இருந்து டேவிட்னு ஒரு ஆளு. இப்படி 8 பேரும் நம்ம படித்த ஞாபகம் பியூசியில் அந்த காலகட்டத்தில். கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சாச்சு நீங்க? அதில் எனக்கு ஞாபகம் இருக்கு, பியூசி ரிசல்ட் வருது. எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஃபெயில் ஆகும், 90% ஃபெயில் ஆகும், அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி அன்னைக்கு 60% மேலே ஃபெயிலு. விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் அதை பாஸ் பண்ணது. அதில் நானும் பியூசி பாஸ் பண்ணேன். செகண்ட் கிளாஸ், அன்னைக்கு செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். இப்போ வந்து 1000 மார்க்கு, 520 மார்க்கு நான் ஸ்கோர் பண்ணி பாஸ் ஆனேன். பியூசி முடிச்சு தூத்தூர் இங்கே காலேஜ் ஃபாதர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது ஸ்டார்ட் பண்ண காலத்தில் வந்து 18 பேர் தான் சேர்ந்தோம். அஃபிலியேஷன் கிடைக்கல. அப்படி 1 இயர் வந்து எனக்கு பிரேக் ஆகுது. அதை நான் முதல்ல சொன்னேன். பிஎஸ்சி சுவாலஜியில் படித்த என்னைய அந்த பிரின்சிபல் வந்து அவர் வந்து ஹிஸ்ட்ரியில் போட்டு இவன் நாசமாக போகணும் அப்படின்னு சுவாலஜி ரெஃப்யூஸ் பண்ணிட்டு ஹிஸ்ட்ரி கொடுத்தாரு. அது ரியலி a blessing in my career. ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்கூலில் வந்து கேட்டகரைஸ் பண்ணும்போது ஹிஸ்ட்ரி எலெக்டிவ்ஸுக்கு தள்ளி விடுவது யார? ஒன்றும் படிக்காத எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நம்ம ஊரில் உள்ள எனக்கு சீனியர் அண்ட் சூப்பர் சீனியர் வந்து அவங்க ரோட்டில் நின்று இல்லை, நம்ம நேஷனல் இந்த உறுதி பிளட்ஜ் எடுப்போம் இல்லை, அந்த பிளட்ஜை எல்லாம் இங்கிலீஷில் சொல்லுவாங்க ரோட்டில் நின்று. அப்போ மற்ற மக்கள் எல்லாம் பார்த்து, ஆள் பேரை சொல்லவா, மக்கள் எல்லாம் பார்த்து இங்கிலீஷ் பேசுகிறாங்கன்ட்டு
இவங்க திருப்பி திருப்பி அடிப்பாங்க. அங்க ஒரு ஆள் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க, இன்னொரு ஆள் இன்னொரு சென்டென்ஸ். அப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறது. அவங்களும் ஸ்கூல்ல அவங்க SSLC ரிசல்ட் வரும்போது சில நம்ம ஊர் மாணவர்கள் வந்து மொத்தமே டோட்டல் அவுட் ஆஃப் 600 வந்து 100க்கு கீழே எடுத்தவங்க நிறைய பேர் உண்டு. சில பேட்ச்களில் அவ்வளோ மோசமான பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு. திரும்ப டிகிரி ஜாயின் பண்ணுறோம். அப்போ ஒரு மனசில் ஒரு இது வந்துருச்சு, நம்ம சமுதாயத்தில் உள்ள காலேஜ், நம்ம இங்கே தான் படிக்கணும், இங்கே படித்து நம்ம நல்லாக முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். அதாவது விருப்பம் இல்லாத ஒரு பாடத்தை தந்தாலும் நீங்க அதை ஒரு சவாலா எடுத்து நான் படித்தேன்னா படிப்பை சப்ஜெக்டை ரொம்ப இன்டென்சிவாக படித்து நம்ம நல்ல மார்க்கும் வாங்கினோம். அன்னைக்கு 69% நான் டிகிரியில் வாங்குவேன். அது முடிச்சுட்டு சாருங்களெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நீங்கள் யூனிவர்சிட்டியில் போங்கன்னு. அப்புறம் MA வந்து நான் யூனிவர்சிட்டியில் சேர்றேன் 83, 85. அந்த யூனிவர்சிட்டி ரேங்கில் பாஸ் பண்ணுறேன். இம்மீடியட்டாக MPhil ஜாயின் பண்ணேன். MPhil 85, 86ல் முடிக்கிறேன். அதனால் சொன்னேன்ல, பெருமை BEd MEdம் கரஸில் முடித்தேன். PhDக்கு என்ன கைடு நான் ஆல்ரெடி அதெல்லாம் பிரீஃப் பண்ணிட்டேன். பட் டாப்பிக்கும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்போ எனக்கு ஒரு மனசில் வந்து நான் உறுதியாக இருக்கேன், நான் ஸ்டாண்டாக இருக்கேன். கம்யூனிட்டியை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணணும், கம்யூனிட்டியோட ஹிஸ்ட்ரியை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு கைடும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாங்க. காரணம், எனக்கு அவங்க சஜஸ்ட் பண்ண டாப்பிக்கு போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் ட்ராவங்கூர். அப்போ நானாகவே எனக்கு கம்யூனிட்டி ரிலேட்டடாக வேணும்னு சொல்லி முக்குவாசனே ப்ரப்போஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணேன். அப்படி கம்யூனிட்டி பேர், ஜாதி பேர் வேண்டாம், அது காமனாகவே லாட்டின் கேத்தலிக் ஃபிஷர்மன் இருக்கட்டும். முதல்ல அது காமனாக ஃபிஷர்மன் கொடுத்தாங்க, திரும்ப லாட்டின் கேத்தலிக் ஃபிஷர்மன் மாற்றினாங்க. அந்த ஏரியா கவரேஜ் ஏரியா வந்து நான் வந்து அந்த ட்ராவங்கூருடைய இந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸு, மக்களுடைய கம்யூனிட்டியுடைய சோஷியல் லைஃபு, எக்கனாமிக் லைஃபு, ரிலீஜியஸ் லைஃபு, திரும்ப வந்து இந்த பாரிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இப்படி கேட்டகரைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணேன். முதலாக நீங்கள் முனைவர் பட்டம் பெற்ற போது ஊர் மக்கள் உங்களை எப்படி ஆமோதிச்சாங்க? டிகிரி ரிசல்ட்டு அவார்டான உடனே பேப்பரில் அங்கே மலையாள மனோரமா, கேரளா கௌமுதி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அங்கே யூனிவர்சிட்டியிலேருந்து சொல்லி விட்டாங்க. நான் ரெண்டுக்கும் கொடுத்து ஃபோட்டோவை போட்டு பேப்பரில் வந்தது. பேப்பரில் வந்தது எனக்கு தெரியாது, நான் நியூஸ் கொடுத்தேன். ஒரு தினங்களுக்கு பின்னால் அந்த பேப்பரில் வந்தது. பேப்பரில் வந்தப்போ நான் வீட்டில் தூங்கி கிடக்கேன். நம்ம ஊரில் ஃப்ராங்கோன்னு ஒரு சாரு, அவங்க சின்னத்துறை, இவங்க ட்ரெஷரியில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து செல்சித், அவங்க வந்து நம்ம காலேஜில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்க. அவர் எங்கள் வீட்டில் வர்றாரு. வீட்டில் வந்து நான் படுத்து கிடக்கேன். இப்போ என்னப்பா நீ இப்படி படுத்து கிடக்க அப்படின்ட்டு பேப்பரை கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சார். காமிச்சிட்டு அவருக்கு மகிழ்ச்சி என்னை விட 100 மடங்கு அவருக்கு மகிழ்ச்சி. பேப்பரில் வந்ததா, பேப்பரில் அவர் பார்த்தாரா, நம்ம பையன் இல்லை, நம்ம சொந்தக்கார பையன் இல்லை, நம்ம பக்கத்து வீடு அல்ல அப்படின்னு வந்து ரொம்ப புகழ்ந்து தள்ளினாரு. நான் மிண்டாமல் கேட்டுட்டு இருந்தேன். திருப்பி ஒரு சாக்லேட்டு கூட நம்ம வாங்கி கொடுக்கல, அந்த கல்ச்சர் இல்லை அன்னைக்கு இல்லை. அப்படி அவர் புகழ்ந்து தள்ளிட்டு போனார். பிறகு ஊரில் கொஞ்சம் பேசப்பட்டது. ஊரில் கொஞ்சம் ஒரு அவர்ஷன் அந்த உண்டு. அதுக்கு எந்த காரணமும் ஐ ஆம் நாட் கில்ட்டி, எனக்கு அதில் சம்மந்தம் கிடையாது. அன்னைக்கு இருந்த பாரிஸ் கவுன்சில் அதை செஞ்சுருக்கணும், செய்யலை. நான் அதை எதிர்பார்க்கல. ஆனால் ஊரில் அது சின்ன ரப்சரெல்லாம் வந்தது. ரப்சர்னா நம்ம ஊரில் தீஸ்மாஸ், இந்த ஊர் கேஸெல்லாம் பார்த்தார்ல, நம்ம ஊர் அடி நடக்குது அந்த அதுக்கு டஸ்ட்டு முன்னால். அப்போ அவர் ஊரில் வந்து ஒரு பெரிய ஆள், அப்போ மதிக்கப்பட்ட ஆள், கேஸெல்லாம் அவர் இனிஷியேட் பண்ணதுனால. அவர் ரோட்டில் இருந்து ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறாருன்ட்டு என்கிட்ட எங்கள் சொந்தத்தில் ஒரு பையன் வந்து சொன்னான், அவர் ரோட்டில் இருந்து கெட்ட வார்த்தையாக பேசுது கமிட்டிக்காரவங்களை. எதுக்கு? அது நீங்கள் ஃபஸ்ட்டு PhD அவார்டாக, இந்த ஏரியாவிலே ஃபஸ்ட்டு அவார்டாயும் அவங்க எதுவுமே செய்யலை, ஊரில் இருந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கலை. எனக்கு அது வருத்தமாகவும் தெரியலை, ஐ இக்னோர்டு இட். இப்போ அதுக்கு பிறகு கேட்டகிசம் ஆனிவர்சரி வந்தது. அப்போ நான் ஹெட்மாஸ்டராக இருந்ததுனால கேட்டகிசம் டீச்சர்ஸ், நம்ம இப்போ தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் HOD இருக்கக்கூடிய டாக்டர் மேரி, அவங்க வந்து ஒரு வாழ்த்து மடல் இந்த அங்கே இருக்குது. அதில் இப்போ நான் அதை வச்சுருக்கேன்.
அதில் இருக்கு ஷோகேஸில் எழுதி அங்கே வாசித்து எனக்கு ஒரு சின்ன பாராட்டு செய்தி கொடுத்தாங்க. நான் அதுக்கு ரிப்ளை கொடுத்தேன். அவ்வளோதான் நடந்தது. அது 94 சப்மிட் பண்ணேன். 96 அவார்ட் ஆச்சு. நான் அப்போ கவர்மெண்ட் அந்த காலேஜில் வேலைக்கும் போயாச்சு. நான் அது எனக்கு சீரியஸாக தெரியலை. தூத்தூரினுடைய வரலாறை நீங்கள் தான் முதல்ல எழுதியிருக்கீங்க, அதை குறித்து சொல்லுங்க. அதாவது எனக்கு டேட்டாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். நான் பல வருஷங்கள் 7-8 வருஷங்கள் தொடர்ந்து பல இடங்கள்லையும் அலைஞ்சு தான் இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணது. நிறைய நாட்கள் வந்து கொடைக்கானல் ஜெஸ்யூட் ஆர்கைவ்ஸில் போய் தங்கி டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கோவா சேவியர் சென்டர் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் பொருவோரிமில் இருக்குது, அங்கே தங்கி இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கேன். இது தவிர திருவாண்டம் ஆர்கைவ்ஸு, சென்னை தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ், எக்மோர், திரும்ப விசாகப்பட்டினத்தில் போய் கலெக்ட் பண்ணியிருக்கேன், டெல்லியில் போய் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இப்படி பல இடங்களில் டைசிஸ், கோட்டா டைசிஸில் போயிருக்கேன், திருவாண்டம் டைசிஸு, இப்படி பல இடங்களில் போய் கலெக்ட் பண்ணி என்னோட கொஞ்சம் டேட்டாவெல்லாம் உண்டு. ஆனால் அன்னைக்கு ஒரு லைன் எடுக்கணும்னாலும் ஒரு நாள் போகணும், நடக்கணும், அலையணும், வெயில் மழை படணும். இன்னைக்கு எல்லாமே நெட்டில் அடித்து நெட்டில் உள்ளே பார்த்து எடுப்பாங்க. இப்போ நெட்டில் கூகுளில் கூட முக்குவாசனம் போட்டால் நான் எழுதின ஆர்டிக்கிளுடைய பார்த்து தான் அதில் மெயினாக வரும். நான் பல அந்த கண்டுபிடிப்புகள் எப்படி நீங்க சொல்லுங்களேன். இந்த தூத்தூருடைய அது வந்து எனக்கு ட்ரைஸ் ஆனது கொடைக்கானல்ல செம்பகனூர் ஜெஸ்யூட் ஆர்கைவ்ஸ், செம்பகனூர் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டு. கொஞ்சம் ஆலயம் தூத்தூர்ல இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆலயம் கட்டுனது ஜெஸ்யூட் தான் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு, அது உண்மைதானே? இல்ல அது ஜெஸ்யூட்ஸ் அல்ல. அதாவது சவேரியார் வந்து ஜெஸ்யூட், அவர் தான் இதை ப்ரப்போஸ் பண்ணி தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டது, அப்படி உள்ள ஒரு இல்லை. அதாவது சவேரியாரோட காலம் என்பது 1544 வந்து மாஸ் கன்வர்ஷன் நடத்தினது. சவேரியார் காலத்துக்கு முன்னாலேயே இங்க கிறிஸ்தவர்கள் இருந்திருக்காங்க, அப்படிதானே? நம்ம இடத்துல இருக்க வாய்ப்பு இல்லை, இருக்கல. இந்த வலியதொரு சைடுல கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னால கிறிஸ்தவர்கள் இருந்திருக்காங்க, லாட்டின் கேத்தலிக்ஸ் இருந்திருக்காங்க. இல்லை, இந்த ஆலயத்துக்கு ஏன் தாமஸ் அப்படி ஒன்று பேர் போட்டாங்க இந்த புனிதருடைய? அதாவது சென்ட் தாமஸ் வந்து இந்தியாவுக்கு வந்த அப்போஸ்டல் ஆஃப் இந்தியா என்று பெருமையாக அழைக்கப்படுபவர். அது ஒரு மிக முக்கியமான காரணம். அது ரொம்ப பொருத்தமான பேர். அது வேற, அவர் இந்தியாவுக்கு வந்தாரு, அதெல்லாம் மிக பொருத்தம். அந்த மாதிரி ஒரு பேர் கிடைச்சது நம்ம எல்லாம் இன்னைக்கு பெருமைப்பட வேண்டியதுதான். இந்த ஆலயம் எப்போ கட்டப்பட்டது, அதனுடைய வரலாறு குறித்து? அதாவது 17ஆம் நூற்றாண்டுல தான் கோயில்கள் வந்து அதிகமாக ஆங்காங்கே சின்ன சின்ன கோயில்கள் கட்டப்பட்டது. நம்ம கோயிலும் 17ஆம் நூற்றாண்டில் தான் கட்டப்பட்டது. 1618, 28 அந்த காலகட்டத்தில் தான் கட்டி முடிக்கப்பட்டது. ஒரு பேரிஷாக தூத்தூர் வந்து எமர்ஜ் ஆகிறது சென்ட் பிரான்சிஸ் அவருடைய காலத்தில் 1544. அதாவது பூவார் முதல் அங்கே கன்னியாகுமரியில் பள்ளம் வரையில் உள்ள 13 கிராமங்களில் மாஸ் கன்வர்ஷன் நடந்தது. மக்களெல்லாம் இவரை பார்த்து அதிசயமா போய் எல்லாருமே எனக்கு ஞானஸ்நானம் கொடுவேன். ஞானஸ்நானங்க வேற ஒன்றும் இல்லை, தண்ணி தெளித்து சிலுவை போட்டு விடுறது, இதுதான் ஞானஸ்நானம். அன்னைக்கு அப்படி எல்லாருமே முக்கோர் சமுதாயம் என் மாசா கிறிஸ்தவத்துக்கு மாறுதாங்க பல ஊர்களையும். அதில் நம்ம ஊரும் பல ரெக்கார்ட்ஸ்லையும் நம்ம ஊருக்கு பேர் இருக்குது. அன்னைக்கு வந்து ஸ்பெல்லிங் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். டூர் TUTOOR அப்படின்னு சில ரெக்கார்டுகள் இருக்கு. நான் முதல்ல கண்டுபிடிச்சது அங்கே கொடைக்கானல்ல தான். கொடைக்கானல்ல தூத்தூர் சர்ச்சும் சின்ன பிரீஃப் சில யாரால கட்டப்பட்டது? அந்த போர்ச்சுகீஸ் காலத்தில் கட்டப்பட்டது. போர்ச்சுகீஸில் தான் கட்டியிருக்காங்க மிஷனரிஸ். நேதாஜி படிப்பகத்தில் நீங்கள் வந்து ஒரு தலைவராக மற்றபடி உறுப்பினராக சிறந்து விளங்குனதாக நாங்கள் அறிகிறோம், அதை குறித்து சொல்லுங்களேன். அதை நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்தது 1983. 80களிலே தொடங்கினோம். 81 காலேஜில் ஜாயின் பண்ண அந்த காலகட்டம். அப்போ வந்து காலேஜுடைய ஃபவுண்டர் ஃபாதர் ஃப்ரான்சிஸ் போர்ஜோ பீட்டர்ஸ், அவர் தான் நம்ம பாரிஸில் ப்ரீஸ்டாக இருக்காங்க. இப்போ அவர்கிட்ட போய் நான் உட்பட நாங்கள் ஒரு சின்ன டீம், சின்ன பசங்க, அன்னைக்கு நாங்கள் போய் ரிக்வஸ்ட் பண்ணோம், நாங்கள் ஒரு லைப்ரரி கட்ட விரும்புகிறோம், ஃபாதர் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அப்போ இந்த இடத்தை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். அந்தோனியார் குருஷடிக்க இந்த பக்கம். அப்போ ஒரு கூட்டம் பயங்கர எதிர்ப்பு. காரணம், குருஷடிக்க முன்னால் வந்து கட்டடம் பசங்களெல்லாம் சைட் அடிப்பாங்க, அப்படியெல்லாம் மிக மோசமான விமர்சனங்கள் வந்தது.
அப்போ நாங்கள் முன்ன நின்னவங்க சமூகத்தில் ஒரு கொஞ்சம் அங்கீகரிக்கப்பட்ட ஓரளவுக்கு ஒழுக்கமானவர்கள் என்ற ஒரு பேரும் உண்டு. சிலர் மாற்று கருத்து வேறு விதமானவர்களும் உண்டு. அப்போ அன்னைக்கு ஃபண்டு மொபிலைசேஷனுக்கு சினிமா தான் நடத்துறது, ஒரே சோர்ஸ் சினிமா. 16mm சினிமா நடத்தி சின்ன சின்ன லாபம் கிடைக்கும், 100 ரூபாய் கம்மியாக தான் லாபமாக கிடைக்கும். அப்படி அந்த லாபம் அதெல்லாம் கலெக்ஷனை வந்து நான் தலைவராக இருக்க காலமும் சரி, கேஷாக இருந்த காலத்துலையும் சரி அப்படி அள்ளி எடுத்து கொடுப்பாங்க. காரணம் சினிமா கொண்டு வரான்ல, அவனுக்கு அமௌண்ட் கொடுக்கணுமே, அவனும் கலெக்ஷனை பேஸ் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தருவார். அப்போது அந்த லாபத்தினுடைய ஒரு போர்ஷனை அப்படி அள்ளி நம்பிக்கையாக இவன்ட்ட கொடுத்தா இதில் வேறு எந்த டேமேஜும் இருக்காது, இதில் அள்ளி கொடுப்பாங்க. நான் இங்கே கொண்டு வந்தேன், வெளியே கொண்டு வந்து தான் அதை எண்ணி திட்டப்படுத்தி வைக்கிறது. யாரும் அன்னைக்கு கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேமித்து தான் அந்த கட்டடத்துக்கு முதல்ல பேஸ்மெண்ட் போட்டோம். திரும்ப செங்கல்லால் கட்டி, ஓலையால் கட்டி, கடைசியில் ஓடு. பிறகு எனக்கு நான் சொல்கிறது சரியானா, விஜயன் என்ன தம்பி அவங்க காலகட்டத்தில் அதை வந்து ஒரு பெரிய கையிலிருந்து லட்சக்கணக்கான பணங்களை போட்டு புதிய கட்டடம் உருவாச்சு. சரி, இந்த பக்கத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் நீங்கள் ஆன்மீக பணியாகிய அந்த கேட்டிகிசம் மறைக்கல்வியிலையும் நீங்கள் ஆர்வம் காட்டியிருக்கீங்க. ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக பணியாற்றி இன்னும் மறை மாவட்டத்தில் பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருந்துருக்கு. அந்த ஆர்வம் எப்படி வந்தது? பொதுவாக இளைஞர்கள் வந்து படித்தவங்க இந்த ஆன்மீக பக்கத்திலே வரமாட்டாங்க. ஆமாம், அதுக்கு முதல் காரணம் வந்து நான் வந்து யங் ஏஜ்லேயே ஆல்டர் பாய். எங்கள் வீடு பக்கத்தில் இருக்குது. காலையில் டெய்லி சர்ச்சுக்கு போகிறது உண்டு மாதத்துக்கு. அதில் ஒரு ஈடுபாடு வந்தது. இந்த ஆல்டர் பாய் இருந்த காலகட்டங்களில் ஒரு சாமியார் ஆகணும் அப்படி உள்ள எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கு? அந்த மாதிரி எண்ணம் எனக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய அளவில் வரல, வீட்லேயும் அதை என்கரேஜ் பண்ணலை. இந்த மறைக்கல்வி ஆசிரியராக அதனுடைய தலைமை பொறுப்பில் இருந்து நான் சாதித்தேன் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியும் ஆன்மீக ரீதியாக? அதாவது சாதிச்சேன்னா மிக முக்கியமாக எனக்கு என்னை பொறுத்தவரையில் நான் அந்த எம்பட்டும் படிச்சிருக்கேன். நமக்கு வந்து ப்ரைஸ் வாங்கிறது எனக்கு நான் முக்கியமாக கருதுவதில்லை. பெஸ்ட்டு டிசிப்ளின், நம்ம ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கணும், டிசிப்ளினை பற்றி பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கொடுக்கக்கூடிய அந்த கேட்டகிசம் வந்து அந்த கரிக்குலம் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபார்மேஷனுக்கு நமக்கு பயன்படணும். அதோடு நிப்பாட்டிக்கணும். போட்டிக்கு நான் விரும்பினதும் இல்லை, அதை டார்கெட் பண்ணதும் இல்லை. ஆனால் சில பல முறைகள் வந்து நம்ம கொரோனா லெவலில் எல்லாம் நம்பர் 1 வந்திருக்கோம். இப்போ அதுக்கு வாய்ப்புகள் மிக குறைஞ்சிருக்கு. அதாவது நீங்கள் மறைக்கல்வி ஆசிரியராக இருந்த காலகட்டங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமல்ல, படிக்காத மாணவர்கள், அதாவது மீனவர்கள், அவங்க கடலுக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த இளைஞர்களுக்கும் நீங்கள் கல்வியை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அந்த மீனவர்கள்ட்ட பேசும்போது உங்கள் பேர்களை அடிக்கடி அவங்க இது பண்ணுவாங்க. அந்த ஆசிரியர் வந்து இப்படி எங்களுக்கு கல்வி கற்றதுனால தான் நாங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஹெட்மாஸ்டராக இருந்த நேரத்துலையும் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது கடலில் போகக்கூடிய அந்த சீனியர் பேட்ச். அப்போ பிஜிலாம் இல்லை, பிஜி கிளாஸ் எல்லாம் கிடையாது, டிகிரி கிளாஸும் கிடையாது. கடலில் போகிற அந்த பேட்சுக்கு நான் விரும்பி பாடம் நடத்துவேன். இப்போ நம்ம சொல்லக்கூடிய செய்தி, நம்ம அந்த 1 மணி நேரம் கொடுக்கக்கூடிய அந்த அறிவு அவங்கள போய் ஈஸியாக ரீச் ஆகும். அவங்க அப்படியே கேட்பாங்க, பின் ட்ராப் சைலன்ஸில் அப்படியே இருந்து கேட்பாங்க. அப்பப்போ கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தைன்னு சொல்லி கொடுப்பேன், அப்பப்போ கொஞ்சம் ஸ்போக்கன் இங்கிலீஷு சொல்லுவேன். அதனால் வகுப்பு நிரம்பி வழியும். 80-90 காலகட்டத்தில் வகுப்பு நிரம்பி வழியும். எல்லாரும் தேடி தேடி வருவாங்க. இன்னும் ரொம்ப சொல்லித்தான் ஆகணும். அதில் அதிகமாக வர்றது அன்னைக்கு கிழக்கு மேற்குங்கிற ஒரு ஸ்பிரிட் உண்டு. கிழக்கு உள்ள பிள்ளை தான் எனக்கு நிறைய வருவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய முதிய தலைமுறையிலும் எனக்கு மாணவர்கள் இருக்காங்க. அது தவிர பெற்றோர்களுக்கு நான் வகுப்பு நடத்தி, பெற்றோர்கள்னா வகுப்பல்ல, அவேர்னஸ் கிளாஸுகள் நிறைய கொடுத்துருக்கேன். நம்ம நேதாஜியில் நான் கிராமர் கிளாஸு அன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு ஃப்ரீயாக நிறைய வருஷங்கள் நடத்தியிருக்கேன். நேதாஜிக்கு உள்ளால வச்சு, அங்கே பிளாக் போர்டு வச்சு நம்ம ஊரில் உள்ள இளைஞர்களுக்கு வகுப்புகள் வந்து இலவசமாக பல ஆண்டுகள் நடத்தியிருக்கோம். கிராமர் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி இருக்கீங்க. அதுக்கப்புறமா ஓய்வு பெற்ற பிறகு ஒரு பிஎட் கல்லூரியிலையும் வந்து முதல்வராக வேலை பார்த்துருக்கீங்க.
என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க? ஏன்னா அது அதில் நிறைய வித்தியாசம் உண்டு. ம், ஒன்று, கவர்மெண்ட் சர்வீஸுங்கிறது ம், நமக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம், ம், பட் நம்ம சைடுலேருந்து டெடிகேஷன் உண்டு. ம், ஃபுல் ஃப்ரீடம், அந்த சேம் டைம் டெடிகேஷன் உண்டு. கிளாஸில் ஒரு மினிட்டு நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். ம், ம், ஏன்னா டிகிரி பாடம் நடத்தின வாத்தியாரங்கள் ஞாபகம் இருக்குது. 20 மினிட் பாடம் நடத்துவாங்க, 25 மினிட் வகுப்புக்குள்ளால சும்மா நிற்பாங்க. ம், நான் பேர் சொல்லக்கூடாது. என்னுடைய பாலிசி, நம்ம வந்து பெல் அடிக்கும் வரைக்கும் பாடம் நடத்தும். அந்த டீச்சிங் லேர்னிங் வந்து நடக்கணும். அது மாணவர்களுக்கு ஒரு நிச்சயமாக போரிங்கா இருக்காதா? ஒருபோதும் இல்லை. நம்ம படிக்கக்கூடிய டீச் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் போர் அடிக்காமல் கொண்டு போவோம். இன்னைக்கும் நான் டீச் பண்ண மாணவர்கள் இந்த ஃபேஸ்புக்லேயும் நிறைய செய்தி போட்டிருக்காங்க. நம்ம நடை, அந்த ரொம்ப வாய்ஸ் போட்டு நான் டீச் பண்ணுவேன். ம், அதெல்லாம் இன்னைக்கும் தொடர்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சொல்லுவாங்க, பாராட்டுவாங்க, ம். சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. அங்க அப்ப அந்த- ஆசிரியரா இருந்து உங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்குது. நீங்க சுதந்திரம் ஒரு இருக்கு. அர்ப்பணிப்போட ஆமாம். காரணம், அங்கே யூஜிக்கு பாடம் நடத்தியிருக்கோம், பிஜி பாடம் நடத்தியிருக்கோம், எம்ஃபில் ரிசர்ச் மெத்தடாலஜி எம்ஃபில் கிளாஸ் நடத்தியிருக்கோம், பிஹெச்டி கைடு பண்ணியிருக்கோம். என்னுடைய கைடன்ஸில் 12 பேருக்கு பிஹெச்டி அவார்ட் ஆயிருக்கு. ம், எம்ஃபில் வந்து 140 பேர் என் கைடன்ஸில் பண்ணியிருக்காங்க. ஓ. திரும்ப அந்த சர்வீஸு முடியும் போது நம்ம வெளியே வரோம். ம், என்னில் ஒரு டிஃபெக்ட் உண்டு. அந்த எனக்கு அது அட்வான்டேஜ். என்ன டிஃபெக்ட்னா, நான் இந்த அசோசியேஷன்லாம் சேர மாட்டேன். டீச்சர்ஸ் அசோசியேஷன். அசோசியேஷனில் எதுலேயுமே சேர மாட்டேன். எந்த ஸ்ட்ரைக்குக்கு நான் போக மாட்டேன். ம், அதனால கொஞ்சம் கெட்ட பேர் வந்ததுண்டு. ம், நான் அதை சீரியஸாக எடுக்க மாட்டேன். ம், ஒர்க் இஸ் ஒர்ஷிப். ம். அந்த பாலிசியில் அந்த பாலிசியில் நம்ம நம்ம டீச்சிங் ப்ரொஃபஷன் இப்படி போயிட்டு இருக்கும்போது நீங்க அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் வரீங்க. ஆமா. கல்லூரியினுடைய முதல்வர். 2 வருஷம் யூனிவர்சிட்டியில் வேற இருந்தேன். ம், அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது, கைடன்ஸ் நிறையா இருந்தது அழகப்பா யூனிவர்சிட்டியில். நான் தான் அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு ஃபஸ்ட்டு பிஹெச்டி ஹிஸ்ட்ரி ரிசர்ச் கைடு. ம். எனக்கு தான் ஃபஸ்ட்டு கைட்ஷிப்பு கொடுத்தாங்க. ஓ. அப்போ என்னுடைய கைடன்ஸில் தான் ஃபஸ்ட்டு பிஹெச்டி அவார்டு. ம், அதுவும் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் டாக்டர் நிலோஃபர் பேகம் ம், அப்படிங்கிற ஒரு மேடம் தான் என் கைடன்ஸில் அவங்களுக்கு அவார்ட் ஆச்சு. ம், அது மட்டுமல்ல, வேறையும் பல யூனிவர்சிட்டிஸில் நான் கைடு பண்ணியிருக்கேன். ம், மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸு கைட் பண்ணியிருக்கேன். அதுபோல் திராவிடியன் யூனிவர்சிட்டி ம், ஆந்திரா குப்பம், அங்கேயும் கைடு பண்ணியிருக்கேன். ம், அப்படி எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸு வெளியூர்கள்லையும் வெளி பல்கலைக்கழகங்கள்லையும் இருந்திருக்காங்க. பல யூனிவர்சிட்டியில் நான் எக்ஸாமினராக வேற போயிருக்கேன். பிஹெச்டி எக்ஸாமினராக போயிருக்கேன். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி போயிருக்கேன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போயிருக்கேன், தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி போயிருக்கேன், அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம், மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி, இப்படி பல பல்கலைக்கழகங்கள் ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் பிஹெச்டி எக்ஸாமினராக நான் போயிருக்கேன். கேரளா போயிருக்கேன், பல அதர் ஸ்டேட்டுகளுக்கும் போயிருக்கேன். அப்படி ஒரு அட்வான்டேஜ் எனக்கு உண்டு. அப்போ அந்த சைடில் இருந்து ரிட்டையர் ஆகி திடீர்னு இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் போகும்போது தொடக்கத்தில் கொஞ்சம் பெருமையாக. என்னுடைய பேரு செயின்ட் ஜாக்கப்ஸ் ட்ரைனிங் காலேஜ். அப்போது அது ஒரு வித்தியாசமான அட்மாஸ்பியர். பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஒபீடியண்டாக இருப்பாங்க. நமக்கு டிசிப்ளின் ப்ராப்ளம். நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருந்து இப்போ கேரளா மாநிலத்துக்கு மாறுறீங்க. மாறுறேன். நான் மாணவர்கள் கலாச்சாரம் ஒட்டுமொத்தமா வித்தியாசமா இருக்கும். அதாவது எனக்கு கேரளா வந்து புதுமை இல்லை. என்னுடைய எம்ஃபில் டேட்டா கலெக்ஷன்ல இருந்து 1985ல இருந்து எனக்கு அத்துப்படியாக இருக்கும் கேரளா, குறிப்பாக திருவனந்தபுரம் ஜில்லா. நான் டிஎஸ்எஸ்ல ஒரு மலையாளத்திலையும் புலமை இருக்கு. மலையாளம் பேசும், மலையாளத்தில் கிளாஸ் எடுத்திருக்கேன். டிஎஸ்எஸ்ல ஒரு 7 வருஷம் ஒர்க் பண்ணதுல நான் வந்து பல இடங்களுக்கும் போயிருக்கேன், கிளாஸஸ்லாம் எடுத்திருக்கேன். எனக்கு அது படித்து பிஹெச்டி பண்ணது வேற கேரளா யூனிவர்சிட்டி. அதனால் அப்படியெல்லாம் நிறைய எனக்கு கான்டாக்ட் உண்டு. அதனால எனக்கு அது சிரமமாக தெரியல. 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணோம். பிஎட் கல்லூரியில் முதல்வராக இருந்த காலத்தில் நான் இதை சாதிச்சிருக்கேன், அல்லாது இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கேன், அப்படி ஏதாவது? நிச்சயமா. நான் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணும்போது அங்கே ஸ்டாஃபுக்கு அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் கூட கிடையாது. ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ஸ்டாஃபு 18 பேர் இருக்காங்க டீச்சிங், ஒரு அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் கிடையாது, சைன் பண்ண மாட்டாங்க. அதுபோல் நிறைய மாற்றங்கள். ரிசல்ட்டு நான் போனதுல இருந்து நல்லா நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன். டிசிப்ளின். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உங்களை பிடிச்சிருக்கா? எனக்கு என்னை பொறுத்தவரையில் எனக்கு என்ன வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கொஞ்சம் லிபரலாக இருப்பேன். ஒரு ஃப்ரீ தாட்ஸ், சும்மா விரட்டுறது பயமுறுத்துறது அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். டீச்சர்ஸ் ஆனாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் ஆனாலும் சரி, ரொம்ப ஃப்ரீயாக விடுவேன். எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் நான் கலந்துக்குவேன்.
அந்த மாதிரி பேர் எல்லாம் செய்ய மாட்டாங்க. டூரா இருந்தாலும் நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுவாங்க பொதுவா. நீங்க அப்படி இல்லை. நான் டிஸ்டன்ஸும் கீப் பண்ணுவேன். டீச்சர் ஸ்டூடெண்ட் டிஸ்டன்ஸ் நார்மலா எப்படி கீப் பண்ணணுமோ அது பண்ணுவேன். அட் த சேம் டைம் ரொம்ப கார்டியலா இருப்பேன். எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் நான் கூட ஜாயின் பண்ணுவேன். எதுல இருந்தும் நான் விலகி நிற்க மாட்டேன். இன்க்ளூடிங் டூர், லாங் டூர்களுக்கெல்லாம் பிள்ளைங்களை பல ஸ்டேட்டுகளுக்கு நான் கொண்டு போயிருக்கேன். நம்ம மாவட்டத்துக்கு பிக்னிக்கு அடிக்கடி எல்லா பேட்ச்லையும் பிள்ளைங்க விரும்பி வருவாங்க. விரும்பி வந்து இங்கே உள்ள புதிய புதிய இடங்கள் எல்லாம் நான் காமிச்சு கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப பாராட்டுவாங்க. அது வித்தியாசமான ஒரு லைஃப். உங்க குடும்பத்தை பற்றி சொல்லுங்களேன். எனக்கு வந்து ஒரு மனைவி, 2 பிள்ளைங்க. ஒய்ஃப் வந்து அவங்க பேர் வந்து எம் ஜெயின். அவங்க மேரேஜ் முடிச்சு வரும்போது எம்ஏ பிஎட் தான் முடிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு என்னுடைய என்கரேஜ்மெண்ட்ல எம்எட்டும் எம்ஃபிலும் முடிச்சாங்க. நம்ம பொழியூர்ல சென்ட் மாத்யூஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதில் வந்து ஹெட் நர்ஸஸா 2022 ரிட்டையர் ஆனாங்க. 2 பிள்ளைங்கள்ல ஏன்னா மூத்த மகன் ஹெய்னர், அவன் வந்து என்ஜினியரிங் லைன். அவன் எம்டெக் முடிச்சுட்டு பிஹெச்டி நானோ சயின்ஸில் 2019 முடித்தான். அவன் போஸ்ட் டாக்டரேட்டும் நம்ம இந்தியாவிலே நம்பர் 1 ரிசர்ச் சென்டராக விளங்கக்கூடிய பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் போஸ்ட் டாக்டரேட்டும் முடித்தான். முடித்து அவன் ஒரு சயின்டிஸ்டாக தான் நிறைய நாள் ஒர்க் பண்ணான். இப்போது சென்னையில் சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் அவன் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணான். மக வந்து 2வது, அவள் வந்து எம்டெக் முடித்தாங்க. அவங்க சென்னையில் ஃபேமிலியாக இருக்காங்க. மருமகன் ஒரு கம்பெனியில் வந்து டேட்டா சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க. மருமக வந்து கவர்மெண்ட் சர்வீஸில், அதாவது ப்ராப்பர்ட்டி சப் ரெஜிஸ்ட்ராராக ஒர்க் பண்ணுறாங்க சென்னையில். அப்படி பார்க்கும்போது தந்தையும் மகனும் ஒரு முனைவர் பட்டம் பெற்றிருப்பது இதுவே முதல் முறைன்னு நினைக்கிறேன் நம்ம தூத்தூர் பகுதியை பொறுத்தவரை. ஆமாம், எனக்கு அறிவுக்கும் எட்டிய அறிவுக்கு ஒரு அப்பாவும் மகனும் டாக்டரேட்டு, என் பையன் ஒருபடி மேலே போய் போஸ்ட் டாக்டரேட்டும் முடிச்சிருக்கான். அது ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர். எனக்கும் சந்தோஷம்தான். நான் பிஹெச்டி வரைக்கும் தான் போவான்னு நினச்சேன். அவன் இன்னும் ஒருபடி மேலே போய் போஸ்ட் டாக்டரேட்டும் மிகவும் கௌரவமான ஒரு. உங்கள் மகன் தான் நம்ம தூத்தூரில் பொறுத்தவரையில் போஸ்ட் டாக்டரேட் முடிச்சான். ஃபஸ்ட்டு போஸ்ட் டாக்டரேட் அவனாக தான் இருக்கணும் நினைக்கேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு பிஹெச்டி என்று பேசப்பட்டது. உங்கள் மகன் வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட் டாக்டரேட் என்று சொல்லலாம். சப்ஜெக்டும் அதாவது ரீசெண்டான டெவலப்டு, அதாவது இப்போ அதிகமாக பேசப்படக்கூடிய நானும் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங்கில் தான் அவன் பிஹெச்டியும் போஸ்ட் டாக்டரேட் எல்லாம் பண்ணது. ஓகே, சிறப்பு. போஸ்ட் டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஐஎஸ்ஆர்ஓடைய ஒரு ராக்கெட் லான்ச்சிங்லையும் கூட அவன் ஒர்க் பண்ணியிருக்கான். இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கை அனுபவங்கள், உங்கள் கல்வி சார்ந்தது, சமூக சேவை, ஆன்மீக பணிகள் சார்ந்த அனுபவங்களை எங்கள் தூத்தூர் டுடே நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.